அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகிப்போன பாரம்பரிய தெருக்கூத்து, நாடகம், இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம். எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். உன்னை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். சாருமதி இப்படி கண்டு விட்டாய். சாருமதி, சாரு எவ்வளவு நேரமா காத்திருப்பதுதானே காதலுக்கு அழகு. சாருமதி, மறந்து விட்டேன் என்று நீ நினைக்கிறாய். அதுதான் கிடையாது. 365 நாட்கள், 12 மாதங்கள், 52 வாரங்கள், 7 நாட்கள், 24 மணி நேரம் உன் நினைவோடு இருக்கிறான் உன் அந்தரங்க காதலன். உண்மையாவா? போய் சொல்லுவீங்க. அப்படியா? காத்திருப்பதுதானே காதலுக்கு அழகு. எனக்கு என்ன மறந்துட்டீங்க சாருமதி, 365 நாட்கள், 12 மாதங்கள், 52 வாரங்கள், 7 நாட்கள், 24 மணி நேரம் நினைவோடு இருக்கிறான் அந்தரங்க காதலன். உண்மையாவா? இதயத்தில் எங்களை இருந்தால் எங்களை நான் மறந்திருப்பார். இதையுமே நீங்களாக இருக்கும் பொழுது எப்படி மறக்க முடியாது? மறக்கவே மாட்டேன். இதுபோல் அழகை மனிதனி நாட்டில் பார்த்ததே கிடையாது. இன்பமே வல்லலே
துடிக்கிறது. அப்படியா? கடமைகள் பல காத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன கடமை? என்ன கடமை? முல்லை நாட்டு மன்னர் படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு வெளியிலிருந்து லிகிதம் அனுப்பியிருக்கிறார். ஆகையால் முப்படைகளை திரட்டிக் கொண்டு நான் போருக்கு செல்ல வேண்டும். எப்போ? பொய்தே செல்ல வேண்டும். ஏன் இப்பவே போறேன்றீங்க? இருந்து சாப்பிட்டு சாயந்தரமா போங்க. சாருமதி, உன்னுடைய எண்ணத்திற்கு இதே கிடையாது. உன்னுடைய ஆசை வாசங்களை அறிந்தவன் புரிந்தவன். ஒரு மனிதனுக்கு கடமைதான் முக்கியம். கடமையில் இருந்து தவறக்கூடாது. ஆகையால் நான் போருக்கு சென்றேன். நீங்க போயிட்டு வாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. சரி, சாயந்தரமா போனேன். சாயந்தரமால் போனார். முல்லை நாட்டு மன்னன் மோகன்ராஜ் எல்லவரத்தில் படைகளுடன் திரட்டி விடுவார். சரி சரி, நீங்க போருக்கு போறேன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கும்ல. உண்மைதான். அப்புறம் நீங்க அரண்மனை இருக்கிறீங்க, நான் மட்டும் எங்கேயோ இருக்கிறேன். நான் எப்ப அரண்மனைக்கு வருது, என் ஆட்டத்தை எப்ப நான் அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது. சாருமதி, புரியல. நான் முல்லை நாடு சென்று மோகன்ராஜை சந்தித்து போரில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது திரும்பி வரும் தருவாயில் மணிபுரி நாட்டில் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். அந்த நிகழ்ச்சியில் நாட்டியத்தை வெளிப்படுத்தினாள். அப்போது உன் பாதம் பதிந்தவுடன் மணிபுரி நாட்டில் நான் சொல்வது போல் நீ செய்து முடிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? என் அருகாமையா இவ்வளவு மார்க்கம் உண்டு. மங்கை நீ நினைத்தால் எதையும் சாதித்து விடலாம். இல்லங்க, இது பண்ணிடலாம். ஏன் தயக்க? ஏட குடமா போயிடுச்சுன்னா சாருமதி, இந்த ஆலமந்தனை நம்ப உனக்கு வராது வம்பு. அப்படியா? அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? அந்த வேலையை நான் செய்யறேன். ஆனா நீ ஆனால் என்றால் 1000 வருத்தங்கள். என்னன்னா, நீங்க சொல்ற வேலையை செஞ்சிருவேன். ஆனா நீங்க லாஸ்ட்ல கைவிட மாட்டீங்க. சாருமதி, இப்பேற்பட்ட வார்த்தை உன் வாயில் இருந்து வரும் என்று நான் நினைக்கவில்லை. சந்தோஷ், நாவினால் இப்படி உரைக்கிறாய். மணிமணி நாட்டில் முதலில் என் இதயத்தை கண்ட தெய்வமடே. தெய்வத்தை எவன் ஒருவன் குலதெய்வத்தை மறக்கிறானோ வானோலில் சந்தோஷமாக இருந்ததா சரித்திரமில்லை. என் தெய்வம் நீ. உன்னை மறந்தால் உண்ணுவதற்கு உணவு கூட கிடைக்காது. சாருமதி, ஏன் கேக்குறேன்னா, நீங்க எல்லாமே வாழ்க்கையே கிடையாது. உண்மைதான். உங்களுக்காகவே வாழறேன். நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. மணிமணி நோக்க நான் சொல்வதை போல் நீ செய்து படிக்கிறேன். சந்தோஷ், அது என்னங்க சாரு, நாங்க போருக்கு போற ஒரு அரை மணி நேரமா ரூம் எடுத்துட்டு போய். சாருமதி, உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய ஆசை வாசங்களையும் ஒரு புறமாகவை. முதலில் ஒரு மனிதனுக்கு கடமை முக்கியம். நோக்கம் என்ன? நோக்கத்திலே இரு. மணிபுரி நாட்டை வெல்ல வேண்டும். அதற்காக பல திட்டங்களை திட்டுகிறோம். சரிவர செய்து விடுவோம். பார்த்துக் கொள்ளலாம். நோக்கத்தை பார்த்தா என்ன ஒன்னா பேசிட்டு இருக்கிறது. சாருமதி, எனக்கு நன்றாக தெரியும். ஒற்றுமை முக்கியங்க. உண்மைதான். வந்துச்சா? இவ்வளவு பதட்டத்தோடு இருக்கக்கூடாது. எனக்கு நீங்க தான் வேணும். பொறுமையாக இரு. எதையும் சாதிக்க பிறந்த சிங்கங்கள் தான். நீ பெண் சிங்கம், நான் ஆண் சிங்கம். சாருமதி, ஏறி நண்டாங்க, ஏறி நண்டா மாமா, இழந்த பழ ஏறி நண்டா
சொந்தம், கடல் நீர் கலை சொந்தம், கவிகால கவிஞனுக்கு கற்பனை சொந்தம், புவிகால மன்னனுக்கு புகழ் சொந்தம். இந்த அரசுக்கு நான் சொந்தம். இந்த முல்லை நாட்டின் இளவரசன் என் பெயர் மோகன்ராஜ். பாட்டுக்கொரு இந்த பாருக்குள்ளே அவருக்கு இணையார், இந்த பாருக்குள்ளே அவருக்கு இணையார். அஞ்சல்களை போட்டு பாருங்கள், அவர் அறிவுரையை மனதில் அண்ணல் காந்தியடிகளை எண்ணி பாருங்கள். அஞ்சல்களை போட்டு பாருங்கள், அவர் அறிவுரையை மனதில் எண்ணுங்கள். அஞ்சல்களை பற்றி பாடுங்கள், அவர் அறிவுரையை மனதில் பாடு மாறி சொல்லிடாதீர்கள்.